தடவை ஒரு வாய்ப்பு. ஆண்டுதோறும் முதலமைச்சர் அமைச்சருடைய சொத்து விவரம் ஜனவரி மாதம் வெப்சைட்ல வெளியிடுவோம். ஒவ்வொரு வருஷமும் இப்படி நமக்குள்ளே வெளிப்படையான நிர்வாகம். மக்கள் பிரச்சனை என்றால் மக்களை கருத்துக்கள் கேட்போம். உங்களிடம் நான் கருத்துக்களை கேட்பேன். ஒரு பொது பிரச்சனை இருக்குன்னா பொது வாக்கெடுப்பு நான் நடத்துவேன். ரெஃபரண்டம் சொல்லுவாங்க. உதாரணம், சுடான் நாடு ஆப்பிரிக்கால இருக்கு. சவுத் சுடான் பிரிய வேண்டுமா வேண்டாமா, நாடா பிரிய வேண்டுமா வேண்டாமா, பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க. சவுத் சுடான் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் 99.8 விழுக்காடு ஆம் பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து ரெஃபரண்டம் நடத்தினாங்க. ஒரு நாடா பிரிஞ்சது. இல்ல இன்னொரு உதாரணம் சமீபத்தில் நடந்தது, போன வருஷம் நடந்தது. இங்கிலாந்துல, யூகேல ஸ்காட்லாந்து இங்கிலாந்தை விட்டு பிரியணுமா வேண்டாமா, ஸ்காட்லாந்து நாட்டில் ரெஃபரண்டம் நடத்தினாங்க. அதுல 55% வந்து வேண்டாம், இப்ப வேண்டாம் முடிவு பண்ணாங்க. 45% வேணும்னு முடிவு பண்ணாங்க. அது ரெஃபரண்டம். தமிழ்நாட்டில் பொது பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கோ, ஏதாவது வந்ததுன்னா பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு உங்ககிட்ட நான் முடிவு விடுவேன். மக்களோட முடிவு ரெஃபரண்டம். ஓட்டு போடுங்க. நீங்க உங்களுக்கு வேணுமா வேண்டாமா. மது வந்து நான் ஒழிச்சுட்டு போறேன், அது வேற. அது உங்களுக்கு ஒண்ணு வாய்ப்பு இருக்க போறது கிடையாது. அது நானே ஒழிச்சுக்க போறேன். இப்படி வேற பிரச்சனை இருந்ததுன்னா அது மட்டும் கிடையாது. எதிர்கட்சியை நான் மதிப்பேன், மரியாதை கொடுப்பேன். ஒவ்வொரு மாதமும் அத்துணை எதிர்கட்சி தலைவர்களை அழைத்து அவர்களுக்கு அங்கே ஒரு டின்னரோ லஞ்சோ என் கூட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா பேசுவாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை பத்தி பேசுறது ஒரு ஆரோக்கியமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவேன். பார்த்தா எதிரி கலாச்சாரம். இவங்க எதிரி, அவங்க எதிரி. பல முறை சொல்லியிருக்கிறேன். திமுக அண்ணன், திமுக தம்பி, அண்ணா திமுகனா அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு போக மாட்டான், தம்பி அண்ணன் கல்யாணம் அண்ணன் பேச விட மாட்டான், பார்க்க விட மாட்டான். பார்த்துட்டா கட்சி விட்டு எடுத்துடுவாங்க. என்ன ஏன் கலாச்சாரம் இதெல்லாம்? டெல்லியில அது கலாச்சாரம். உள்ள பார்லிமெண்ட்ல திட்டுவாங்க, அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுவாங்க. பார்லிமெண்ட் முடிச்சு அடுத்த தோல்ல போட்டு காஃபி குடிப்பாங்க சென்ட்ரல் ஹால்ல. இதெல்லாம் வரணுமா வேண்டாமா? நிச்சயமா வரணும். அந்த கலாச்சாரம் வரணும். நம்ம யாரும் எதிரிகள் கிடையாது. கலாச்சாரம் மாற்றணும். அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். ஒரு பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனைன்னா என்ன பண்றாங்க? நம்ம யாருக்கிட்டையும் கேட்கறது கிடையாது, யாருக்கிட்டையும் கருத்து கேட்கறது கிடையாது, யாருக்கிட்டையும் முடிவு கேட்க எதுவும் கிடையாது. எத்தனை முறை இப்ப காவேரி பிரச்சனை இருக்கு. காவேரி பிரச்சனைக்கு இது வரைக்கும் நாங்க 50 முறை சொல்லி 50 முறை ஐயாவும் நானும் சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. மேகதாடு பிரச்சனை கூட்டுங்க. முல்லை பெரியார் பிரச்சனை கூட்டத்தை கூட்டுங்க. மீனவர் பிரச்சனை கூட்டத்தை கூட்டுங்க. மீத்தேன் எரிவாயு பிரச்சனை, கேஎல் பைப் பிரச்சனை, ஒவ்வொன்றும் கேட்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. உங்க தலைமையில டெல்லிக்கு வாங்க, பிரதமரை சந்திப்போம். அனைத்து தலைவர்கள், அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர்கள் சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும், பிரஷர் கொடுக்கணும் பிரதமர் கிட்ட போயிட்டு. கூட்டத்தை கூட கூட்ட மாட்டேன். என்ன செய்வாங்க?